தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜியோ தரப்புல இருந்து ஃப்ரீயா இல்ல, இப்போ நீ ஃப்ரீயா எடுத்துக்கோ அப்புறம் காசு கட்டிக்கோ அப்படிங்கிற ஒரு தாக்கில் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஜியோவோட எமர்ஜென்சி டேட்டா லோன். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி இதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு டெய்லி டேட்டா 1.5 GB, அதாவது 1.5 GB அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 GB தான். உங்களுக்கு எத்தனை ஜிபி அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் வந்து பார்த்தா அந்த டேட்டா வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிட்டு எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு கொஸ்டின் பேப்பரோ ஒரு ஆன்சர் ஷீட்டோ ஒரு பர்சனுக்கு முக்கியமாக ஒன்று சென்ட் பண்ண வேண்டியது, இல்லைன்னா அர்ஜென்ட்டாக எனக்கு டேட்டா தேவைப்படுதுப்பா அப்படின்னா இந்த ஒரு ஆஃபரை நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ டெய்லி டேட்டா 1.5 GB உங்களுக்கு முடிஞ்சிட்டு அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு நெட்டு தேவைப்படும் அப்படின்னா அது வந்து பார்த்தா அடுத்த நாள் நைட், அதாவது அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு தான் வந்து பார்த்தா ஒர்க் ஆகும். அடுத்த நாளுக்குரிய 1.5 GB வந்து பார்த்தா யூஸ் ஆக ஆரம்பிக்கும். அர்ஜென்ட்டாக எனக்கு வேணும், எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணேன். ஸோ நான் வந்து பார்த்தா இந்த ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து பார்த்தா அனுபவப்பட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆஃபர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டாக உள்ளது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தா ஒரு 5 தடவை மட்டும் தான் இந்த ஒரு எமர்ஜென்சி டேட்டா பேக்கை யூஸ் பண்ண முடியும். மேபி வந்து பார்த்தா நீங்கள் அந்த 5 டைமும் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ தான் எல்லாருமே வந்து பார்த்தா அந்த பிளானை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கனால அதை பற்றி எந்த ஒரு லீக்ஸுமே இல்லை. ஸோ 5 தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா 1 GB கொடுக்குறாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 1 GBக்கு 11 ரூபா அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறாங்க. ஸோ 11 ரூபா கட்டணும். ஸோ இந்த ஒரு எமர்ஜென்சி டேட்டா உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து பார்த்தா அன்லிமிடெட் பேக்கில் வந்து பார்த்தா நீங்கள் எனபிள் பண்ணியிருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் பேக் இருக்கணும். ஓகேவா? ஸோ அன்லிமிடெட் கால்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 1.5 GB அந்த மாதிரிலாம் ஒரு பேக்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த பேக்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு பேக் வந்து வேணால் கன்ஃபார்ம் போட்டே ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த பேக் வந்து வேணால் நீங்கள் எடுக்க முடியும். இது நீங்கள் பண்ணலை அப்படின்னா டேட்டா மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் வாய்ப்பு இல்லடாஜா அப்படின்னு வந்து வேணால் சொல்லிடுறாங்க. ஸோ வந்து வேணால் நீங்கள் அன்லிமிடெட் பேக்ஸ் போட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேணால் இந்த ஒரு இது ஒர்க் ஆகும். ப்ரோ எனக்கு ஆன்சர் ஷீட் மட்டும் தான் அனுப்பணும், அதுக்கு ஒரு 50 MB தான் தேவைப்படும், ஆனால் எனக்கு 1 GB வருது, அதை வச்சு நான் வேஸ்ட் ஆகணுமா? ஸோ வேஸ்ட் ஆகிருமா, அன்றைக்கி நைட்டுக்குள்ளே யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. ஸோ வந்து பார்த்தா உங்களுக்கு இப்போ 28 நாளைக்கு வேணால் பேக் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 28 நாளுமே வந்து பார்த்தா அந்த ஒரு 1 GBக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி உண்டு. 1 GB மீன்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் ஒரு GBக்கு வந்து பார்த்தா நீங்கள் இப்போ வந்து பார்த்தா அந்த லோன் வந்து பார்த்தா எடுத்திருக்கீங்க, 500 MB தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாளைக்குரிய உங்களுடைய டெய்லி டேட்டா இருக்குது இல்லை 1.5 GBயோ இல்லை 2 GBயோ அது வந்து பார்த்தா ஃபினிஷ் ஆன அதுக்கப்புறம் இந்த 1 GBயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வேறு யூஸ் பண்ணி 28 டேஸுக்கு உங்களோட டெய்லி டேட்டாவோட ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்கை பொறுத்து தான் இருக்குது. அதனால தான் அன்லிமிடெட் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அண்ட் இதை வந்து பார்த்தா நீங்கள் எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துக்க வந்து பார்த்தா நீங்கள் 5 டைம் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 டைம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி வந்து பார்த்தா உங்களுக்கு ரீசெட் ஆகலாம். ஸோ ப்ரோ நான் வந்து பார்த்தா 5 டைம் யூஸ் பண்ணிட்டேன், ஐ மீன் வந்து பார்த்தா காசு கொடுக்காம லோன் எடுத்தே வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த 5ஆவது டைம் கொடுக்கும்போது கன்ஃபார்ம் வந்து பார்த்தா உடனே பே பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி பே பண்ணலாம் அப்படின்னா பின் விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி எதுவுமே இன்னும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அந்த ஏர்டெல், வோடஃபோன், பேஸ்மெண்ட் அதர் சிம்ஸ்க்கு எல்லாமே கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மேபி கூடிய சீதில் கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்விட்டர், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் 3 சோஷியல் மீடியாமே நம்ம இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடிஸ் இங்கே கிடைக்க லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மைஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபரோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. டேட்டா ஓவர் ஆகிட்டா எமர்ஜென்சி டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை கொடுத்துமே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ மேலே இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே 3ஆவது உள்ள ஆப்ஷன்ஸில் எமர்ஜென்சி டேட்டா லோன் நியூ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணிக்க, அதாவது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்து பார்த்தா சமயம் ஒரு அனிமேஷன் இருக்காங்க, லோ டேட்டா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க, ஜியோலேருந்து உங்களுக்கு 1 GB டேட்டா கொண்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க டேட்டா லோன். ஓகேவா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 GBக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 வவுச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 5 வவுச்சர் தான் இருக்குது. ஸோ ஓகே பார்த்துக்கோங்க. ஸோ நோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தா 5 டைம் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே படிக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தா படித்து பார்த்துக்கலாம்.
ஸோ ஓகே ப்ரொசீட் கொடுக்கலாம். ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 GB அந்த ஒரு ஆப்ஷன் வந்துடுது. அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரைஸ் 11 ரூபா. ஸோ கெட் எமர்ஜென்சி டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவ் நோன்னு கேட்குது. ஸோ ஆக்டிவ் நோ கொடுத்தோம் அப்படின்னா ஆக்டிவ் ஆயிரும். 1 GB வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ் கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவும் இருக்குது, வீட்டில் வைஃபை இருக்குது, எதுக்கு ஓகேவா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எப்படி வரும் அப்படிங்கிற ஸ்டெப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஆக்டிவேட் ஆயிரும், அவ்வளோதான் ஓகேவா. இவ்வளோ தான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறது. பட் இதை நான் எப்படி பே பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி இல்லைனா வந்து பேமெண்ட் ரிசிப்ட் அப்படிங்கிற கீழே உள்ள ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே நீங்கள் எடுத்த பேமெண்ட் இருக்கும், அதாவது நீங்கள் பண்ண ரீசார்ஜ் பண்ண ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதிலே நீங்கள் பே பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் பே பண்ணி கூட வாங்கிக்கலாம் 1 GB மட்டும். அப்படி இல்லை நான் எப்படி பே பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பேடிஎம் பேடிஎம்ங்க ஜியோ அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் மீன்ஸ் வந்துங்களா உங்களுடைய நம்பர் அன்லிமிட்டெட் கால் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த டைம் போடுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 11 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 11 ருபீஸை அதுக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஸோ மறக்காம ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா சிம்முக்கு வர இன்கமிங் கால்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காம ரீசார்ஜ் பண்ணிருங்க. ஸோ ஓகே நம்பர்களே, இந்த ஒரு வீடியோ உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஏதாவது காரணத்தில் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாவது காரணத்தில் வீடியோ பிடிக்கலன்னா அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நானுமே அதை வந்து நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணலப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So in the video பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. So thanks for watching. Bye guys. So stay tuned for more videos. Bye guys. Life is passion. Passion is not permanent.